காலை வணக்கம். இந்த தீர்ப்பு நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு. இளம் வழக்கறிஞர்களுக்கு, மற்ற வழக்கறிஞர்களுக்கு இதை கான்செப்ட் ஆஃப் பெயிலு, ஆன்டிசிபேட்டரி பெயிலு, அரெஸ்ட்டு, இதை பற்றிலாம் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது கேஸில் என்னன்னா, கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் நபர் எதிர்பார்ப்பு பிணை மனு, ஆன்டிசிபேட்டரி பெயில், அவர் வேறு ஒரு வழக்கில் கைது செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அவருக்கு நம்பகத்தன்மையான ஆதாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லும்போது, அத்தகைய 438 குற்றமுறை நடைமுறை சட்டம் ஆன்டிசிபேட்டரி பெயில் மெயின்டெனபிளாக இல்லையா என்ற இஷ்யூ தான் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இது ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 4983. இந்த கேஸில் பல்வேறு நீதிமன்றங்கள், அதாவது ராஜஸ்தான், ஒரிசா போன்ற நீதிமன்றங்கள் இல்லை, அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறதுனால அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடையாதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே இந்த வழக்குகள் பல தீர்ப்புகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இந்த எஸ்எல்பி போட்ட வழக்கில் பாம்பே உயர் நீதிமன்றம் இல்லை, ஆன்டிசிபேட்டரி பெயில் மெயின்டெனபிள் தான், மெயின்டெனபிலிட்டி டிசைட் பண்ணிட்டாங்க. கொடுக்குறதா இல்லையான்றது ஆன் மெரிட்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 4983 தன்ராஜ் அஸ்வானி vs அமர் எஸ் மூல்சந்தானி அண்ட் அனதர். இந்த கேஸில் கைதுக்கான நடைமுறை விளக்கங்கள் கொடுத்து பிரிவு 46 பிரகாரம், அப்புறம் 438, 437, 439 ரீசன் டு பிலீவ், இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து ஒரு 20 பக்கம் 30 பக்கம் தீர்ப்புன்னு நினைக்கிறேன். இது ஒரு 17, அது ஒரு 15, 30 பக்கம் மேலே இருக்குது தீர்ப்பு. ஆழமாக படிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த ஆழமான இவங்க எப்படி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அது எப்படி உச்சநீதிமன்றம் கெட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் இவங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. 142 பிரகாரம் டிக்ளேர். ஏற்கனவே இந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும்போது மீண்டும் அந்த நபரை எப்படி கைது செய்ய முடியும் என்ற கொஸ்டின்ஸ் வரும்போது, இந்த வெல்டிங் குமார் கேஸில் அவரை சிபிஐ விசாரணைக்கு வைக்கும்போது அவர் பி ராஜமாணிக்கம் தான் அரசு வழக்கறிஞராக இருந்தார். அவர் நல்லா அவர் என்ன சொன்னாருன்னா, ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் மீண்டும் கைது செய்யப்படலாம். எப்படின்னா, அவரை தொட்டு நான் உங்களை கைது செய்கிறேன்னு சொல்கிறது, அவருக்கு அறிக்கை கொடுது உங்களுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள்னு சொல்கிறது, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த கைது செய்யப்பட்ட நாளிலேருந்து தான் போலீஸ் கஸ்டடி கேட்கலாம். அந்த 15 நாள் கஸ்டடி இருந்தது. இப்போ தான் சிஆர்பிசியை பிஎன்எஸ்எஸில் அதை மாற்றிட்டாங்க. அந்த பீரியடை 15 நாளுக்கு இருக்கின்ற அந்த வரையறை நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தீர்ப்புகளை படிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வீரமணி கேஸ்லேயும் அப்படி தான் பண்ணாங்க. அப்பப்போ சில விஷயங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வழக்குகள் சென்றிருக்கிறது. காலை வணக்கம், நன்றி.